என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பில் சா பிரேம்குமார் இயக்கத்தில் கார்த்தி அரவிந்த் சாமியின் அட்டகாசமான நடிப்பில் மெய்யழகன் இன்று முதல் உலகமெங்கும். ப்ரோ வணக்கம் வருண், எப்படி இருக்க? நல்லா தான் இருக்கேன். உன்னை தான் ரொம்ப மிஸ் பண்ணிட்டோம்பா. எல்லாம் ஃபோனில் பேசிட்டு தான் இருந்தோம். ஆமாம், அந்த கூட நேரில் நம்ம ஸ்டுடியோவில் நம்ம நண்பரோட ஷோ பண்ணிக்கிட்டு இருந்தோம். அதெல்லாம் ஞாபகம் வேற போச்சு. நண்பர் நீங்க போனோம்னா அவரும் அப்பப்போ போயிட்டாரு, எங்க போனான்னு தெரியல. அங்க எங்கூட வந்துட்டாருன்னு நினைக்கிறேன்ப்பா. அப்படியா? நிறைய பேர் கூட பேட்டி எடுத்துட்டு இருந்தோம் வெளியே. ஃபுல்லா சத்தம், நண்பரோட சத்தம். அப்படி அவ்வளவு தூரம் பறந்து விட்டாரா காக்கா? சரி, ஓகே. அவங்களுக்கு விசா தேவை கிடையாது, இமிகிரேஷன் ஆபீஸ் எல்லாம் செக் பண்ண மாட்டாங்க, டேட்டா பறந்து வர வேண்டியதானே. ஆமா, வர வேண்டியதான். ஆனா நீங்க ஒரு வாரம் தான் போனீங்க, இலங்கையில ஒரு அரசியல் மாற்றத்தை நிகழ்த்திட்டு வந்திருக்கீங்க. நான் மாத்தினேன். மக்கள் தான் தங்களுடைய சுண்டு விரலால அரசியல் மாற்றத்தை நிகழ்த்திருக்காங்க. இனிமேலாவது அந்த மக்களுக்கு நல்ல காலம் விடியணும், பொறுத்திருந்து பார்ப்போம் புதிய அரசு என்ன பண்றாங்க அப்படின்னு. ஆனா நம்ம இங்க ஊழல்னு பேசுறோம்ல வரும், அங்க வித்தியாசமான ஊழல்லாம் நான் வந்து கேட்டேன் மக்கள்கிட்ட இருந்து. அரசு பேருந்துகள்லாம் நம்ம இங்க போனோம்னா டிக்கெட் எல்லாம் கொடுத்துருவாங்க. சில கண்டக்டர் வந்து டிக்கெட்டே கொடுக்க மாட்டாங்களாம். அதெல்லாம் ஊழல் பண்ணுவாங்களாம். அவங்களோட சொந்த பஸ் மாதிரி நினைச்சு ஓட்டிட்டு இருப்பாங்களாம். டிரைவரும் கண்டக்டரும் டீல்லாம் போட்டுட்டு இந்த அளவுக்கு ஊழல் மலிஞ்சிருக்கா அப்படிங்கறத நினைச்சு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது, அதிர்ச்சியாவும் தான் இருந்தது. ஆமா, இதனாலதான் அவங்க வந்து ஒரு ஆட்சி மாற்றத்தை நிகழ்த்திருக்காங்க. சரி, அதெல்லாம் நீங்க பொறுத்திருந்து பார்க்கவும் அதெல்லாம் சொல்லிட்டீங்க. என்ன வாங்கிட்டு வந்தீங்க? இதுக்கு மேல பொறுக்க முடியாது. உனக்கு வந்து டீ தூள் வாங்கிட்டு வந்துருக்கேன். ஏன்னா டீ தூள் ஃபேமஸ் அப்படின்லாம் கேள்விப்பட்டேன். அங்க ஒரு டீ மியூசியத்துக்காக போனோம், நானும் நியாசும். பிளாக் எல்லாம் கூட பண்ணிருக்கோம். அங்க 10% டிஸ்கவுண்ட்ல டீ தூள் கொடுத்தாங்களா. உனக்கு ஸ்பெஷலான டீ தூள் வாங்கிட்டு வந்துருக்கேன். நான் தான் குடிக்க மாட்டேன்னு. டீ குடிக்க மாட்டியா? சரி விடுங்க, நீ குடிக்க மாட்டேன், வீட்டுல எல்லாம் குடிப்பாங்களாப்பா. அவங்களுக்கு கொடுத்துருவோம். நானும் தான் டீ காஃபி குடிக்க மாட்டேன், மோர் தான் குடிப்பேன். வாங்கிட்டு வரேன்னா இல்லையா? மோர் அங்க இருந்து வாங்கிட்டு வந்தா புளிச்சு போயிடும். சரி ப்ரோ, அந்த மியூசியம் அது எப்படி இருந்துச்சு? ஆமா, அந்த மியூசியம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன்னா போன முறை ஸ்ரீலங்கா போனப்போ எதையும் சுத்தி பார்க்கல. பட் இது சுத்தி பார்த்த ஒரே இடம் டீ மியூசியம் மட்டும் தான். அதையும் நாங்க வ்ளாக் பண்ணிட்டோம். நம்ம நேயர்களுக்காக ஸ்பெஷலா எடிட் பண்ணி விடன் டிவிலையும் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். அதோடைய சின்ன ட்ரெய்லர் மட்டும் இங்க போட்டு காட்டலாம். முழு வீடியோ நிச்சயம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நம்ம இதை ஜாலியா பண்ணணும்னு நினைக்கிறோம். அந்த மாதிரி அமையவே இல்லைங்க எதுவுமே. பார்த்துட்டு அப்படியே நம்ம வந்து ஷோக்குள்ள போயிடலாம். ஸ்ரீலங்கா கண்டியில நான் இருக்கேன். இப்போ நான் வந்திருக்கிற இடம் சிலோன் டீ மியூசியம். கிட்டத்தட்ட 150 ஆண்டுகளாக இங்கே தேயிலை தோட்டம் அமைச்சு தொழிலாளர்கள் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அது ஒரு மியூசியம் அமைச்சிருக்காங்க. அந்த மியூசியத்தை தான் இப்போ நம்ம சுற்றி பார்க்க போகிறோம். வாங்க. ஏதோ ஒரு பெரிய ட்ரங்க் பெட்டி மாதிரி இருந்துச்சு, அப்படியே உள்ள போட்டு மூடி வச்சிருவாங்கன்னு நினைச்சேன். ஆனால் பார்த்தா அப்படி கிடையாது. இங்கே இந்த வெனிஷியன் டெஃபினேஷன்லாம் சொன்னாங்க, எனக்கு புரியல. என்ன அது இந்த வெயிட் இருக்கு, இது தூக்குறதுக்கு 2 ஆள் போயில போல இருக்கு. அப்பா டீ பாக்கெட் வச்சு வாங்கிட்டு போனோம். எங்கள் மாமியாரும் வாங்கிட்டு வர சொல்லியிருக்காங்க ஸ்ரீலங்கா போனதுனால. கொஸ்டின்லாம் கேட்கல, அதோட நன்றியோட சரி முடிச்சிட்டாங்க. டீ டேஸ்டிங் யூனிட்டுக்குள்ள நம்ம போக போகிறோம். டேஸ்ட் பண்ண முடியுமான்னு தெரியல, பட் 3வது பார்க்கலாம். கொஞ்சமா தமிழ்ல சொல்லுங்க. This is 25 grams. 4,480. 25 grams. Yes. 4,000 rupees. Yes. டீசரே பயங்கரமா இருக்கு. ஃபுல் ஃபிலிம் நான் பார்த்துட்டு உங்கள்கிட்ட சொல்றேன். இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஓகே. சரி, இலங்கைக்கு போனீங்க, ஆட்சி மாற்றம் நடந்துச்சு. அமெரிக்கா போற ஐடியா ஏதாவது இருக்கா? நீ ஆட்சி மாற்றம் நடக்கணும்னு ஆசைப்படுற? அதானே. நான் எதுவும் ஆசைப்படல. நீங்க போனீங்க, ஹரிஸ் தோக்கணும்னு நினைக்கிறேன். நீங்க போக மாட்டீங்கன்னு தெரிஞ்சுதான் கேட்டேன். நான் யாரும் ஜெயிக்கணும்னு நம்ம முடிவு பண்ண முடியாது. அமெரிக்க மக்கள் பண்ணிக்கிட்டோம். போறதுக்கு ஐடியாலாம் இருக்கு, கையில காசு தான்ப்பா இல்ல. அப்படியா? சரி, ஓகே. ஆனா என்னன்னா, ஒருத்தர் வந்து ஜெயிலுக்கு போயிட்டு ரிலீஸ் ஆயிருக்காரு. 400 நாட்களுக்கு மேல வெற்றிகரமாக ஜெயில இருந்து திரும்பி இருக்காரு. தியாகி. ஆமா, நிறைய பேர் வந்து அவரை தியாகின்லாம் என்ன கிண்டல் பண்றீங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் நாங்க சொல்லல, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தான் சொல்லியிருக்காரு. நிறைய தியாகங்கள் பண்ணியிருக்காரு செந்தில் பாலாஜின்னு. என்னன்னு தெரியல வரும். இதுல அதிமுக காலத்துல இந்த வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு ஊழல் பண்ணி தான் அமலாக்கத்துறை ஒரு 10 வருஷம் கழிச்சு ஜெயில தூக்கி போட்டுருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. 10 வருஷ காலம் எதுக்குன்னு ஒரு கேள்வி இல்லாம இருக்கு. இருந்தா கூட வந்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தியாகம்லாம் பண்ணியிருக்காருங்கிறது எனக்கு புரியல. அதிமுக காலத்துல ஊழல் பண்ணது இப்ப திமுக காலத்துல ஜாயின் பண்ணோடனே அப்பல் கட்டுறவா மாறிட்டாரான்னு ஒரு கேள்வி நமக்கு எல்லாமே இருக்கு. நேற்று வந்து உச்ச நீதிமன்றம் கொடுத்த அந்த ஜாமீனுடைய உத்தரவும் வந்து சென்னை அமர்வு நீதிமன்றத்தில் வழங்கப்பட்டது. உடனடியாக வந்து சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்டார்.
திமுககாரங்க வெளியிலிருந்து ஆரவாரம் பண்ணி பட்டாசுலாம் வெடிச்சு அமைப்பு செயலர் RS பாரதி எல்லாம் போய் வரவேற்றாங்க. அதற்கு பிறகு இங்க கலைஞர் சமாதிக்கெல்லாம் வந்திருந்தாரு. வந்தவனே பொன்முடி கார்ல ஏறுங்க, முன் சீட்ல ஏறுங்க, நீங்க ஏறினா உட்காரணும். அந்த பூ அள்ளி மரியாதை பண்றதுலயும் நீங்க தான் முதல்ல பண்ணணும்னு பொன்முடி ரொம்ப அடம் முடிச்சாரு. இதெல்லாம் பாப்பாருங்க அங்க இருந்து சிஎம். டெல்லிக்கு போயிட்டாலும் நம்ம பார்த்துட்டு தான் இருப்பாரு அப்படிங்கறதுனால. ஏன்னா பொன்முடி ஜஸ்ட் மிஸ். ஆமா, அவர் அதே உச்சநீதிமன்றம் போய் தான் ஸ்டே வாங்கிட்டு வந்திருந்தாரு. அதனால வந்து இப்ப உச்சநீதிமன்றத்துல இருந்து அவருக்கு ஜாமீன் கிடைச்சிருக்கு. இது ஈடிக்குமே ஒரு மைனஸ் தான். ஏன்னா தொடர்ச்சியா அடுத்தடுத்து எல்லாமே ஹேமந்த் சோரன், அரவிந்த் கெஜ்ரிவால், இங்க இவர் வரையும் வந்து வெளியே வந்துட்டாங்க. என்னன்னா இடி அரசியல் பண்ணுது அப்படிங்கிற, அதாவது பாஜகவோட சேர்ந்து அரசியலுக்காக சில மூவ்ஸ் பண்றாங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருந்துட்டே தான் இருக்கு. அதை உச்சநீதிமன்றமும் கொட்டு வச்சிருக்காங்க. நீங்க ரொம்ப நாளா வந்து ஒரு ஆளை வந்து எந்த ஒரு விசாரணையும் பண்ணாம உள்ளே வச்சிட்டு இருக்கிறது நியாயம் இல்லைன்னு சொல்லி தான் இந்த ஜாமீனும் கொடுத்திருந்தாங்க. இதை நல்லா விசாரிச்சு முடிச்சு இறுதி தீர்ப்பு வந்து தண்டனை கொடுக்கறதுங்கிறது வேற. ஆனா விசாரிக்கிற காலகட்டமே நாங்க வச்சிருப்போம் 2-3 வருஷங்கிறது ஏத்துக்க முடியாதுல்ல. ஆமா, அதுதான் வந்து உச்சநீதிமன்றம் சொல்லி இப்ப ஜாமீன் கொடுத்தாங்க. அந்த ஜாமீன் காப்பியை படிச்சு பார்த்தா இங்க உள்ள சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி கார்த்திகேயன் கொஞ்சம் இதெல்லாம் கன்ஃபியூசிங்கா இருக்கு. ஏன்னா அந்த தீர்ப்புல வந்து உங்களோட ஜாமீன் உத்தரவாதங்களை கோர்ட்ல இங்க வந்து முதன்மை அமர்வு நீதிமன்றத்துல தாக்கல் பண்ணணும்னு எதுவும் சொல்லல உச்சநீதிமன்றம். அதனால அமலாக்கத்துறை விசாரணை அதிகாரிக்கு முன்னாடி போய் தாக்கல் பண்ணுங்க அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. இது வந்து செந்தில் பாலாஜி தரப்பு வழக்கறிஞர்களை கோவப்படுத்திருச்சு. ஏன்னா வந்து அது எப்படி ஒரு விசாரணை அதிகாரி முன்னாடி போய் நாங்க தாக்கல் பண்ண முடியும், இன்னைக்கே அவர் வெளிவரக்கூடாதுங்கிறதுக்காக சில விஷயங்கள் நடக்கிற மாதிரி தெரியுது, இது அப்படிலாம் ஒத்துக்க மாட்டோம்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நீதிபதி கார்த்திகேயன் அங்க அமலாக்கத்துறை தரப்பு வழக்கறிஞர்களை கூப்பிட்டு கேட்டாரு. அவங்க எங்களுக்கு எதுவும் ஆட்சேபனை இல்லை, ஜாமீன் கொடுக்கலாம். 400 நாட்களுக்கு அப்புறம் சொல்றாங்க பாருது. ஆமா சொல்லியிருக்காங்க. அதுவும் உச்சநீதிமன்றம் இவங்க ஆட்சேபனை சொல்லிடுவாங்களான்னு உச்சநீதிமன்றமே சொல்லிட்டாங்க. ஆனா வந்து அவர் கூப்பிட்டு கேட்க அவங்க சொன்ன உடனே ஓகேன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ அவருக்காக 2 உறவினர்கள், செந்தில் பாலாஜியோட உறவினர்கள் 2 பேர் 25 லட்சம் ரூபாய் அந்த பிணை தொகையும் உத்தரவாதமும் கொடுத்துருக்காங்க. கொடுத்ததுக்கப்புறம் அந்த மெயில் மூலமாக அவரை ரிலீஸ் பண்ணலாங்கிற ஆர்டரை புழல் சிறைக்கு அனுப்புனாங்க. புழல் சிறையிலேருந்து அவர் இப்போ வந்து வெளியே கொண்டு வரப்பட்டிருக்காரு. நேற்றே உற்சாக வரவேற்பு. நீங்கள் சொன்ன மாதிரி புழல் ஏரியாவை டிராஃபிக் ஜாம் பண்ணி உடன்பிறப்புகள் போய் கொண்டாடிட்டு இருந்தாங்க. ரத்தங்கள் ஒரு காலத்தில் கொண்டாடினாங்க அவரை, இப்போ உடன்பிறப்புகள் வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க. ஸோ வந்து வெளியே வந்திருக்காரு. ஆனால் ரொம்ப உற்சாகம்லாம் ஒரு முகத்தில் வந்து தெரியவே இல்லை. கொஞ்சம் தொய்வாக தான் இருக்காரு. ஆனால் இன்னைக்கு காலையில் ரொம்ப க்ளீன் ஷேவ்லாம் பண்ணி கொஞ்சம் ஏதாவது ஃபேஷியெல்லாம் இருக்காரான்னு தெரியல. நேற்றுக்கு இன்னைக்கு காலையில் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருந்தது முகம். இன்னைக்கு காலையில் கரூர் MP ஜோதிமணி நேரில் போய் பார்த்தாங்க. பார்க்குறப்ப கொஞ்சம் கண்ணெலாம் கலங்கிட்டாங்க. அவங்க ஒரு மாதிரி நெகிழ்ச்சி அடைஞ்சாங்களா என்னன்னு தெரியல. ஒரு மாதிரி கண்ணெலாம் கலங்கி கையெல்லாம் கொடுக்குறப்ப ஒரு மாதிரி பதட்டமாக தான் இருந்தாங்க. ஏதோ கிஃப்ட் கொடுத்தாங்களா என்னன்னு தெரியல. ஏதோ ஒன்று கொடுத்தாங்க, ஒரு பார்சல் மாதிரி ஒன்று கொடுத்தாங்க. அதை அவர் வந்து ஓகே நன்றிங்கிற சொல்லி மாதிரி வந்து வாங்கிட்டாரு செந்தில் பாலாஜி. இப்போ செந்தில் பாலாஜி திருப்பி அமைச்சர் ஆவாரா ஆக மாட்டாரா? ஏன்னா ஜாமீன்ல தான் வெளிவந்திருக்காரு. இதெல்லாம் பல கேள்விகள் மக்கள் மத்தியிலையும் இருக்கு. போகப்போதான் தெரியும். ஏன்னா முதலமைச்சர் MK ஸ்டாலின் தமிழ்நாட்டிலே கிடையாது, டெல்லி போயிருக்காரு. 2 நாள் அரசு முறை பயணமாக தான் போயிருக்காரு. நம்ம ஷோ வர டைம்ல சென்னை கூட வந்த வாய்ப்பு எல்லாமே இருக்கு. எதனால டெல்லி போயிருக்காருன்னா மோடி சந்திக்க தான் வந்து போயிருக்காரு. காரணம் சமக்ரா சிக்ஷா, அந்த தமிழ்நாட்டுக்கு ஒதுக்க வேண்டிய நிதியை வரைக்கும் மத்திய அரசாங்கம் ஒதுக்கவே இல்லை. அதெல்லாம் ஒதுக்குங்க, தமிழ்நாட்டுக்கு தேவையான திட்டங்களை நீங்க வந்து கொடுங்கிறத அழுத்தத்தை கொடுக்கறதுக்காக தான் டெல்லி போயிருக்கிறதா வந்து சொல்றாங்க. முதலமைச்சர் MK ஸ்டாலினும் காலையிலேயே மோடியெல்லாம் பார்த்து சந்திச்சு கோரிக்கையெல்லாம் வச்சிருக்காரு. பாப்போம் மோடி இனிமேலாவது தமிழ்நாட்டு பக்கம் திரும்புவாரா, ஏதாவது தமிழ்நாட்டுக்கு செய்வாரா அப்படின்னு. ஆமா, அதுல வந்து இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காரு. இந்த சமக்ரா சிக்ஷா மெட்ரோ நிதியை தாண்டி இலங்கை அதிபர்கிட்ட பேசுங்கிறதையும் சொல்லியிருக்காரு. இதெல்லாம் வந்து என்ன பண்றாங்கன்னு பார்க்கணும் மீனவர்கள் பிரச்சனைக்கு. அதுக்கப்புறம் சோனியா காந்தி இல்லாமல் டெல்லியில சந்திச்சிருக்காரு முதல்வர் MK ஸ்டாலின். இங்க வந்து தான் அமைச்சரவை மாற்றம் என்னங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஒருவேளை அங்கே போய் சொல்லிட்டு வந்துருக்காரு முன்னாடி, இவங்களை மாத்த போறோம் சார் அப்படின்னு. மோடி கிட்டயா 45 நிமிஷம் சந்திச்சிருக்காங்களாம். தாவேகா மாநாடு அக்டோபர் 27 நடத்துறதுக்கு தயாராகிறாங்க. ஒரு பக்கம் மழை வேற பெஞ்சிட்டே இருக்கனால அக்டோபர்ல மழை பெய்யுமா அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் கூட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்களாம். அப்புறம் வந்து விஜய் வந்து உத்தரவுலாம் போட்டிருக்காராம். இந்த மாதிரி அங்க வரவங்க குடிச்சிட்டு வரக்கூடாது, குடிச்சிட்டு வந்தா உள்ள அலோவ் பண்ணக்கூடாது, ஹெல்மெட் போட்டு தான் வரணும் பைக்ல வந்தா, இந்த மாதிரியான உத்தரவுகள்லாம் போட்டிருக்காங்க. இதை தாண்டி நானும் ஒரு பொதுச் செயலாளராக நான் பல உத்தரவுகள் போட வேண்டியது இருக்குன்னு சொல்லிட்டு நிர்வாகிகளை பனையூருக்கு கூப்பிட்டு பேசியிருக்காரு. என் ஆனந்த் அவர் வந்து ஒரு 30 குழுக்கள் அமைச்சிருக்காங்களாம் இதுக்காக. இந்த மாநாட்டுக்கு வந்து பெண்கள் தான் நிறைய வருவாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். அதனால வந்து ரொம்ப பாதுகாப்போட காவல்துறை சொன்ன விஷயங்கள்லாம் கேட்டு
நம்ம வந்து கரெக்டாக நடந்துக்கணும். அதே மாதிரி இப்போ தளபதி அப்படின்னா நம்ம தலைவர் மட்டும்தான் தளபதி, வேற யாரும் கிடையாதுங்கிற மாதிரிலாம் பேசியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து 2026 நம்ம இலக்கு, 2026ல் நம்ம தலைவர் விஜய் தான் வந்து முதலமைச்சராக இருப்பார் அப்படிங்கிறதையும் அந்த கூட்டத்தில் அவர் வந்து சொல்லியிருக்காராம். ஒருவேளை இப்போ அடுத்து இன்னொரு கூட்டம் இருக்கான், அந்த கூட்டத்தில் 2029ல் நம்ம தலைவர் தான் பிரதமர்னு சொல்லுவாரான்னு தெரில. அவங்க வந்து அவ்வளோ நம்பிக்கையில் போயிட்டு இருக்காங்க தாவேக்கால. ஓகே, ஆனால் எது எப்படியோ இப்போ அக்டோபர் மாதம் முதல் வாரத்தில் வினோத் படத்தில் நடிக்கிறாரு விஜய். அங்கே ஒரு 12 கோடிக்கு ஒரு பெரிய செட்லாம் போட்டு டான்ஸ்லாம் ஆட போகிறதா சொல்கிறாங்க. அதற்கு பிறகு மேபி அதில் தீவிரம் காட்டலாம். ஓகே, அந்த செட் அதுக்கப்புறம் மாநாடு செட் போடுவாங்க. ஆமாம், ஆனால் ஸ்டெப்லாம் போடக்கூடாது, தவறாயிடும். அங்கே மாநாட்டில் ஸ்டெப்பு போட முடியாது, இங்கே ஸ்டெப்பு போடுறது. இங்கேயா வேணாம். இன்னைக்கு நாமக்கல் குமாரபாளையம் பகுதியில் ஒரு பரபரப்பான சம்பவம் நடந்திருக்கு. என்ன அப்படின்னா, கேரளாவில் 3 ஏடிஎம்களில் கொள்ளையடிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. ராஜஸ்தானை சேர்ந்த இளைஞர்கள் அப்படிங்கிற ஒரு புகாருமே அங்கே கேரளாவில் இருக்குது. இவங்க தென்னிந்தியாவில் மட்டுமே கடந்த 6 மாதத்தில் 15 கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கதாலாம் சொல்கிறாங்க. இந்த கும்பல் வந்து இன்னைக்கு ஒரு லாரியில் நாமக்கல் குமாரபாளையம் பகுதியில் போயிட்டு இருக்கும்போது சேஸ் பண்ணி காவல்துறை, தமிழ்நாடு காவல்துறை அவங்கள பிடிச்சிருக்காங்க. பிடிச்சதில் அந்த கார் அந்த லாரி வந்து ராஜஸ்தானை சேர்ந்ததுன்னு தெரிஞ்சிருக்கு. அந்த லாரிக்குள்ளே ஒரு கார் இருந்திருக்கு, நம்பர் பிளேட் இல்லாமல். இதெல்லாம் வந்து இப்போ சீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கும்பலை சேர்ந்த ஒரு 6 பேர் அதில் வந்து தப்பிச்சு ஓட முயன்றிருக்காங்க. 5 பேரை வந்து பிடிச்சிட்டாங்க. 6ஆவதாக ஒரு நபர் அவர் வந்து காவல்துறையினரை தாக்குனாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்கவுண்டருமே பண்ணியிருக்காங்க தமிழ்நாடு காவல்துறை. ஸோ இந்த 5 பேரையும் பிடிச்சி விசாரிச்சதில் இவங்க மேவாட் கொள்ளையர்கள் அப்படின்லாம் வந்து முதற்கட்ட தகவல்களில் சொல்கிறாங்க. ராஜஸ்தான், ஹரியானாலேருந்து கிளம்பி வந்து இங்கே தென்னிந்தியாவில் அப்படியே சுற்றி எல்லா இடத்துலையும் கொள்ளையடிச்சிட்டு இருந்திருக்காங்க அப்படிங்கிற தகவல்லாம் வந்திருக்கு. ஸோ இந்த கொள்ளை சம்பவத்தில் என்கவுண்டர் அப்படிங்கிறதும் விமர்சனமாக மாறி இருக்கு. ஏற்கனவே என்கவுண்டர்கள் அதிகரிச்சிருக்குங்கிற விமர்சனம் தமிழ்நாடு காவல்துறை மேலே இருக்குது. இன்றைக்கும் இன்னொரு என்கவுண்டர் நடந்திருக்கு. திருப்பதி லட்டு விவகாரம் ஒரு இன்டர்நேஷனல் மேட்டராகவே மாறி இருக்கு. ஏன்னா திருப்பதி தேவஸ்தானத்தில் காலையில் ஒரு 6 to 7, 7 to 8 நினைக்கிறேன், என்ஆர்ஐக்கு ஸ்பெஷல் தரிசனம் கொடுப்பாங்க. ஒரு டிக்கெட்டுடைய விலை 10,000 ரூபா. அதுக்கே பெரிய கியூ இருக்கும். அவங்களே ஒவ்வொரு குன்றையும் அடைச்சு தான் கடைசியில் வந்து சாமி தரிசனம் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு வந்து என்ஆர்ஐ மத்தியிலையுமே இந்த லட்டுங்கிறது ஒரு முக்கியமான அம்சம் தான். திருப்பதி வந்தாலே லட்டுங்கிறதா ஞாபகம் வரும். இன்னொன்று மொட்டை தலைங்கிறது வந்து ஞாபகம் வரும். மொட்டை தலையெல்லாம் ஊழலாம் பண்ண முடியாது போல இருக்கு. அதனால லட்டுல தான் ஊழல் பண்ணியிருக்காங்க. ஊழல் என்ன விசாரணை முடியலாம் நமக்கு வந்து தெரிய வரும். இருந்தால் கூட லட்டு விவகாரம் பெரிய பேசுபொருளானதுனால டாப்பிக்கை வச்சு கலக்குவாங்க. கோபி சுதாகர் பரிதாபங்கள் அந்த சேனல்ல இந்த லட்டு பரிதாபங்கள்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து வெளியிட்டு இருந்தாங்க. அந்த வீடியோவில் வந்து சில இந்துக்களை புண்படுத்திட்டாங்க இவங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜக வந்து தொடர்ந்து குற்றச்சாட்டு வச்சாங்க. உடனே நீக்கிட்டாங்க. கோபியுமே தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் நாங்கள் யாரோட மனசும் புண்படுத்தலாம் அந்த வீடியோ வெளியிடல, நகைச்சுவாக தான் வெளியிட்டோம், அந்த வீடியோ நாங்கள் வந்து டெலிட் பண்ணிக்கிறோம், இனிமேட்டு அந்த மாதிரி வீடியோக்கள் பரிதாபங்கள் சேனல் வெளியே வராதுங்கிறதே வந்து சொல்லியிருந்தாரு. மன்னிப்பும் கேட்டிருந்தாங்க. ஆமா, டீம்ல இப்போ என்னன்னா மன்னிச்சாலாம் நாங்கள் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பாஜக விளையாட்டு பிரிவு தலைவர் அமர் பிரசாத் ரெட்டி அவர் வந்து ஹெச்ராஜா அனுமதி வாங்கி ஆந்திரா டிஜிபிட்ட போற கொடுத்துருக்காராம், இவங்க நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு. இங்க தமிழ்நாட்டில் நடந்த சம்பவத்துக்கு, அதாவது அவரோட மாநிலம் ஆந்திரா, அவர் ஆந்திராவா தான் இருக்கும்னு நினைக்கிறேன், அங்க போய் புகார் கொடுத்துருக்காரு. அவங்க சம்பவம் நடந்தது என்னமோ இங்கே அந்த வீடியோவும் நீக்கி மன்னிப்பு கேட்டாங்க. இருந்தாலும் இவங்களுக்கும் ஆதரவு வந்து அதிகரிச்சுட்டு தான் இருக்கு. இல்லைன்னா பாஜக 2 தரப்பா இந்த விவகாரத்தை பிரிஞ்சுட்டாங்க. சில பேர் வந்து அது ஒரு காமெடி சேனல் தானே, அதெல்லாம் இப்போ எதுக்கு நம்ம வந்து அதை அப்படியே விட்டுறணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இன்னொரு பக்கம் அப்படி எப்படி விட முடியும், அதெல்லாம் விட முடியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு சில பேர்னு சொல்லிட்டு ஒரு கோஷ்டி முதலாம் மாறிடுச்சு இப்ப. ஆமா, இது ஒரு பஞ்சாயத்தா வந்து மாறி இருக்கு. சரி, இந்த திருப்பதி லட்டுக்கு வாங்கின நெய்யில வந்து ஊழல் பண்ணிட்டாங்க, தரமற்ற இதுன்னு சொல்லிட்டு பிரச்சனை வந்துச்சு. இப்போ அங்கே வாங்கின அந்த முந்திரி, லட்டில் போடுவாங்களா முந்திரி, திராட்சை, இதெல்லாமும் வந்து தரமற்றவையாக தான் இருக்குன்னு ஆந்திரா ஊழல் தடுப்பு பிரிவு கண்டுபிடிச்சிருக்காங்களாம், அதை ஆய்வு பண்ணி. ஸோ இதுவுமே அடுத்து பிரச்சனையாக மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. தேனி மாவட்டம் பெரியகுளம் பக்கத்தில் வடகரை பகுதியில் பகவதி அம்மன் கோயில் இருக்குது. இந்த கோயிலோட அர்ச்சகராக திலகர் அப்படிங்கிற 70 வயசு நபர் வந்து இருக்கார். இவர் வந்து கோயிலுக்கு பக்கத்தில் விளையாடிட்டு இருந்த சிறுவர் சிறுமிகளை கூப்பிட்டு ஸ்வீட் கொடுக்குறேன்னு ஸ்வீட் கொடுத்து அந்த சிறுமிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்துருக்காரு. பாலியல் தொல்லை பார்த்தோன்னா பல சிறுமிகள் அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. அதில் ஒருத்தர் மட்டும் ஓடி போய் அவங்க வீட்டில் சொல்லிட்டாங்க. வீட்டில இருந்து வரதை தெரிஞ்சுக்கிட்ட இந்த அர்ச்சகர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, கோயிலுக்குள்ளே போய் கதவை வந்து சாத்திக்கிட்டாரு.
ஏற்கனவே இந்த நடை சாத்துறதுக்குலாம் ஒரு டைம் இருக்கு, அதெல்லாம் பார்க்காம இவரை காப்பாத்திக்கிறதுக்காக உள்ள போய் சாத்திக்கிட்டாரு அப்படின்னு வந்து அந்த பகுதி மக்கள் சொல்றாங்க. இவர் வந்து பாலியல் தொல்லை கொடுத்தது உடனடியா கைது பண்ணணும் அப்படின்னு சொல்லி காவல்துறைக்கும் புகார் சொன்னோன்னே அங்க வந்து அவர் வந்து ரொம்ப கோவமா இருந்திருக்காங்க அந்த பகுதி மக்கள். அப்புறம் அவரை வந்து கூட்டு போய் இப்போ 15 நாள் ரிமாண்ட்ல எடுத்திருக்காங்க. போக்சோ சட்டத்துல வழக்கு போட்டிருக்காங்க. ஸோ இந்த பெண்களுக்கு எதிரான, குறிப்பா குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றம் நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே போகுது. இந்த மாதிரியான அரக்கர்களுக்கு எதிராக கடுமையான தண்டனை கொடுத்தாதான் அது குறையும். இல்ல யாரை நம்புறதுனே தெரியல. இப்போ கோயில் பூசாரிங்கிற பட்சத்துல ஓகே வந்து ஒழுக்கமா இருப்பாரு, கடவுளுக்கே தினம் தினம் பிரார்த்தனை எல்லாம் பண்றாரு அப்படிலாம் நம்பிதான் வந்து அங்கெல்லாம் எல்லாம் விளையாடிட்டு இருப்பாங்க. அவரே இந்த மாதிரி வக்கரம் எண்ணம் கொண்டு இருந்தாருன்னா யாரை நம்புறதுனே தெரியல. இந்த காலகட்டத்தில் குழந்தைகளை வளர்த்துறதே ரொம்ப பெரிய சிரமமாக தான் இருக்கு. அது இந்த மாதிரி அரக்கர்கள் வேற சுற்றி வேற இருந்துட்டு இருக்காங்க. நம்ம தான் பத்திரமா பாதுகாக்கணும். நெல்லை மாவட்டத்தில் ஜாதிய பிரச்சனைகள் அதிகமாக தான் இருக்கு. நம்ம நிறையா சம்பவங்கள் பார்த்துருக்கோம். பள்ளிகளில் கூட ஜாதி ரீதியான பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசே அங்கே போய் ஆய்வெல்லாம் பண்ற அளவுக்கு தான் இருக்கு. 2014 நடந்த ஒரு ஜாதிய சம்பவத்தால ஒரு 3 பேர் படுகொலை செய்யப்பட்டாங்க. அதுக்கு இப்போ வந்து தீர்ப்பு வந்து கிடைச்சிருக்கு. திருநெல்வேலியில் உடப்பன்குளம் ஒரு கிராமம் இருக்கு. அந்த கிராமத்தை 2014ஆம் ஆண்டு புத்தாண்டு கொண்டாட்டத்தப்ப ஒரு ஏரியாவில் வந்து பட்டாசெல்லாம் வெடிச்சு கொண்டாடுறாங்க. உடனே அந்த மாற்று சமூகம் வந்து இங்கெல்லாம் வந்து பட்டாசு வெடிக்கலாம் சொல்லி ஒரு பெரிய பிரச்சனையாகுது. தொடர்ந்து பிரச்சனை நடந்துகிட்டே தான் இருக்கு. மே மாதம் ஒரு திருவிழா நடக்குது. அந்த திருவிழாக்காக கோயம்புத்தூர்ல இருந்து 2 பேர் வராங்க. வேணுகோபால், முருகன் 2 பேர் வராங்க. ஃபங்க்ஷன்லாம் முடிச்சுட்டு திருப்பி ஊருக்கு அனுப்பி வைக்கிறப்ப காளிராஜ் அப்படிங்கிறவர் தான் அந்த 2 பேரும் ஊருக்கு அனுப்பி வைக்கிறதுக்காக வராரு. ஒரு கும்பல் வந்து இடையமறைச்சு இந்த புத்தாண்டு கொண்டாட்டத்தப்ப நடந்த பிரச்சனையை வச்சு 3 பேரையும் சரமாரியா வெட்டி கொண்டு வந்து போட்டுறாங்க. காவல்துறை வந்து 22 பேர் மேல வழக்குகள் போட்டிருந்தாங்க. நீதிமன்றம் விசாரிச்சதுல 11 பேர் நிரபராதிகள் விடுவிச்சிட்டாங்க. 11 பேர் குற்றவாளிங்கிறத அறிவிச்சிருக்காங்க. இப்போ அந்த 11 பேர்ல 4 பேருக்கு மரண தண்டனை வந்து விதிக்கப்பட்டிருக்கு. திருநெல்வேலி வன்கொடுமை தடுப்பு சிறப்பு நீதிமன்றம் சுரேஷ்குமார் வந்து நீதிபதி வந்து விதிச்சிருக்காரு. எஞ்சிய 7 பேர்ல 5 பேருக்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனையும், மீதி இருக்கிற 2 பேருக்கு 2 ஆண்டுகள் சிறை தண்டனையும் அபராதம் வந்து விதிச்சிருக்காரு. இப்ப சாதிய பிரச்சனை எல்லா மாவட்டத்திலும் இருந்தா கூட திருநெல்வேலியில கொஞ்சம் அதிகமா இருக்க மாதிரி தான் தெரியுது. யூபியில் ஹத்ராஸ் இந்த பகுதியை யாரும் அவ்வளோ சீக்கிரம் மறந்துருக்க முடியாது. அந்த பகுதியில் இன்னொரு கொடூரமும் நடந்திருக்கு. அந்த பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் அந்த தனியார் பள்ளியோட இயக்குனர், அவங்க அப்பா, அப்புறம் 3 ஆசிரியர்கள் சேர்ந்து அங்கே அந்த ஹாஸ்டலில் படிக்கிற ஒரு 2ஆம் வகுப்பு மாணவனை கொலை செஞ்சுருக்காங்க. இந்த கொலையில் விசாரிக்கும் போது தான் போலீஸ் ஒரு விஷயத்த அதிர்ச்சி தகவலை கண்டுபிடிச்சிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த வயதில் இருக்கிற ஒரு நபரை வந்து நரபலி கொடுத்தா நம்ம பள்ளியோட பேர் வந்து நாடு முழுக்க பரவும், அப்புறம் வந்து நம்ம பள்ளி மேல் போயிட்டே இருக்கும் மேலே மேலே அப்படிங்கிற மாதிரியா ஒருத்தர் சொன்னதை நம்பி இந்த மாதிரி ஒரு மூட நம்பிக்கையில் நரபலி செஞ்சுருக்காங்க இந்த 5 பேரும். இப்போ அந்த 5 பேரையுமே கைது பண்ணியிருக்காங்க. இவங்க இன்னொருத்தரையும் நரபலி கொடுக்கறதுக்கு அந்த ஹாஸ்டலில் வந்து தேர்ந்தெடுத்து வச்சுருந்துருக்காங்க. இப்போ அதை வந்து தடுத்துருக்காங்க. முதல் இதுலேயே வந்து இப்போ தடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கொடூரங்கள், இந்த மாதிரி மூட நம்பிக்கையால் நடந்துட்டு தான் இருக்குது. ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கேப்பா. இப்போ இவங்ககிட்ட கல்வி இருக்கிற மாணவர்கள் நிலைமை நினச்சா இன்னும் பரிதாபமாக தான் இருக்கு. இவங்க என்ன சொல்லி தருவாங்கன்னு நினச்சாலே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. இதே மாதிரி இன்னொரு சம்பவம் வந்து நடந்திருக்கு. என்னென்னா, அரசு பள்ளி ஒன்று அருணாச்சல் பிரதேஷில் இருக்குது. அந்த பள்ளியோட ஹாஸ்டலும் அங்கேயே இருக்குது. அந்த ஹாஸ்டலோட வார்டன் யூம்கென் பாக்ரா அப்படிங்கிறவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அங்கே ஒரு 4 வருஷ இடைவெளியில் 21 மாணவ மாணவிகளுக்கு 15 மாணவிகள் உட்பட 21 பேருக்கு பாலியல் தொல்லை கொடுத்துருக்காங்க. இதுக்கு அங்கே உள்ள இந்தி ஆசிரியரும் முன்னாள் தலைமை ஆசிரியரும் உடந்தையாகவும் இருந்திருக்காங்க. இப்போ இந்த 3 பேருக்குமான தீர்ப்பு வந்து வெளியாயிருக்கு. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த வார்டனுக்கு மரண தண்டனை விதிச்சிருக்காங்க. மற்ற 2 பேருக்கும் 20 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனையை நீதிமன்றம் விதிச்சிருக்கு. ஸோ இந்த பாலியல் வன்கொடுமை எல்லா பக்கமும் பரவி இருக்கு. இஸ்ரேலுக்கு என்னதான் ஆச்சுங்கிறத நம்மளால புரிஞ்சுக்கவே முடியல. சில மாதங்களுக்கு முன்னாடி காசா மேல போர் தொடுக்க ஆரம்பிச்சாங்க. இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்குமான அந்த போர் வந்து தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கு. காசாங்கிற பகுதி இருக்கக்கூடாது, ஒரு பாலஸ்தீன் கூட இருக்கக்கூடாத நிலைப்பாட்டை தான் இஸ்ரேல் தொடர்ந்து குழந்தைகள்னு கூட பார்க்காம மருத்துவமனை கூட அட்டாக்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஐநா என்ன பண்ணுதுன்னே தெரியல, எல்லாம் வேடிக்கை தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ளார ஈரான் மேல ஒரு மறைமுக தாக்குதல் நடத்திக்கிட்டு இருந்தாங்க. அப்பயும் டென்ஷனாக தான் இருந்தது. இப்போ லெபனான் மேல நேரடி தாக்குதலே இஸ்ரேல் வந்து நடத்த ஆரம்பிச்சிருக்கு. இது எங்க போய் முடிவுங்கிறதே தெரியல. மிடில் ஈஸ்ட்ல ரொம்ப டென்ஷனா தான் இருக்கு. ஒரு மாதிரி பதவியப்பா தான் இருக்காங்க. லெபனானே சொல்றாங்க, நான் அமைதியை முன்மொழிகிறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இஸ்ரேலுக்கு நாங்கள் கேட்க மாட்டோம், உங்களால நாங்கள் போர் தொடுப்போம் அப்படிங்கிறாங்க. அமெரிக்காவும் பேக்கப்பா இருக்கு இஸ்ரேலுக்கு. அதனால யார் வந்துருவா நம்ம கேட்க அப்படிங்கிற மாதிரி தான் இஸ்ரேல் வந்து செயல்படுற மாதிரி தான் இருக்கு. இதுல என்னன்னா, அது வந்து பாலஸ்தீன நாடாக தான் இருந்தது. இஸ்ரேல் வந்து பிரிட்டன் பிரிச்சு கொடுக்குறப்ப உள்ள போய் உட்காந்துக்கிட்டு
அவங்க பாலஸ்தீன் வந்து காட்டு மிராண்டியா இருக்காங்க, நாங்க நாகரீகத்தை நாங்க வந்து முன்மொழிய போறோம், அதுபடி நாங்க நடக்க போறோம்னு சொல்லிட்டு போர் கொடுத்துட்டு இருக்காங்க. இதுல யார் நாகரிகமானவங்க யார் காட்டு மிராண்டிங்கிறது நமக்கு தெரியவே கிடையாது. காட்டு மிராண்டியா இருக்கவங்க தான் இந்த மாதிரி வந்து காட்டுத்தனமாக எல்லாரையும் கொன்று குவிக்கணும், எல்லாரும் நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும்னுலாம் நினைப்பாங்க. வாழ விடுங்கிற கான்செப்ட்ல தான் எதுக்கு எல்லா நாடுகளையும் போர் வரப்போகுது. பட் இது ரொம்ப எல்லை மீறி போற மாதிரி தான் தெரியுது. ஆமா, இஸ்ரேல் பிரதமர் அந்த நெதன்யாஹுவோட ரத்த வெறியை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். நேற்று தான் வந்து நம்ம சொல்லியிருந்தோம் அந்த மாதிரி 21 நாட்கள் அந்த பகுதியில் ஒரு போர் நிறுத்தம் வேணும்னு அமெரிக்கா, ஜப்பான், கனடா உள்ளிட்ட நாடுகள் ஒரு கூட்டறிக்கை வெளியிட்டு இருந்தாங்க. நட்பு நாடுகளே சொல்றாங்க. நட்பு நாடுகள் சொல்லி அதை கேட்க முடியாதுன்னு இஸ்ரேல் சொல்லிட்டாங்க. ஆனா இந்த நட்பு நாடா அமெரிக்கான்னு ஒரு நாடு இருக்குல்ல, அவங்க வந்து நேற்று வந்து போர் வேணாம் அப்படின்றாங்க. இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா 8.7 பில்லியன் USD அது அளவுக்கான ஒரு உதவியை வந்து இஸ்ரேலுக்கு கொடுத்துருக்காங்க. இதை இஸ்ரேலே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. எங்களுக்கு 8.7 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் கிடைச்சிருக்கு, எங்களுக்கு இது ஒரு போர் உதவியா இருக்கும்லாம் சொல்லி அவங்களே சொல்றாங்க. அப்போ அமெரிக்கா என்ன பண்ணிட்டு இருக்காங்க, மறைமுகமா இங்க வெளியில வந்து நாங்க நல்லவங்கன்னு காட்டிட்டு மறைமுகமா ஒரு நிதி உதவியை பண்ணிக்கிட்டே இருக்கனால தான் இந்த போர்லாம் தொடர்ந்துகிட்டே இருக்கு. இல்லை, உலக நாடுகள் என்ன பண்ணிருக்காங்கன்னு தெரியவே இல்லையா. ஐநாவும் அமைப்பு இருக்கு, ஏதோ சர்வதேச நீதிமன்றம்லாம் வந்து சொல்லிருக்காங்க, அவ்வளோ பேரை கொண்டு குச்சிக்கிட்டு இருக்காங்க, குழந்தைகள் கூட பார்க்காம வந்து கொள்றாங்க. ஒரு போர்னா யார் ஆயுதம் வச்சிருக்காங்க அவங்க மட்டும் தான் கொள்ளணுங்கிற ஒரு ரூலே இருக்குல்ல, எல்லாத்தையும் மீறாங்க இஸ்ரேல். ஆனால் எல்லாரையும் வேடிக்கை தான் பார்க்குறாங்கன்னா இப்போ இந்த அமைப்பெல்லாம் எதுக்கு இருக்குங்கிற ஒரு கேள்வி நமக்கு எல்லாருக்குமே எழுது. ஜெயம் ரவி, ஆர்த்தி 2 மகன்களை நினைச்சு கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம். உங்களை நினைங்க, அடுத்த மாசம் EMI வீட்டு வாடகை கட்ட வழி இருக்கா? ஆப்பிள் அண்ட் அனிருத் ஆஃப்டர் செல்லிங் த சேம் ப்ராடக்ட் வித் மைனர் டிசைன் சேஞ்சஸ் ஃபார் எவ்ரி ஐட்ரேஷன். ஒரு மழை பெஞ்சா போதும் உடனே உன்னை யாரோ வெத்தலை பாக்கு தட்டுல வச்சு கூப்பிட்ட மாதிரி வந்துடுறது. வெக்கமாலையா உனக்குன்னு சளியை பார்த்து கேட்குறாங்க. பூரா பேரு என்னத்தான் கலாய்க்கிறாங்களா தவிர ஒருத்தனாச்சும் செந்தில் பாலாஜி ஜாமீன் கிடைச்சது கொண்டாடுறானா பாரு. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. வருண், யாரு கொடுக்கலாம்? யாருக்கு கொடுக்கலாம்? ஜியும் இவரும் சந்திச்சிருக்காங்க. தயக்கமா கொடுக்க சொல்ற, கான்ஃபிடண்டா சொல்லுவே. நான் பார்த்தேன், நான் யோசிக்கிறேன் எந்த நிறைய பேர் இருக்காங்களான்னு யோசிச்சேன். யாருமே இல்லை, இவங்க 2 பேர் தான் மைண்டுக்கு வராங்க. சரி, அப்ப அவங்களே கொடுத்துடலாமா? மோடிக்கும் முதல்வர் ஸ்டாலினுக்கும் கொடுத்துடலாம், பிரதமருக்கும் முதல்வருக்கும். மேஜிக் மேன் கொடுத்துடலாமா? யார் 2 பேர்ல யாரு மேஜிக்? 2 பேரும் மேஜிக் மேன் தான். இவர் வந்து ஏதாவது மேஜிக் பண்ணி நம்ம தமிழ்நாட்டுக்கான நிதியை வாங்கிட்டு வரணும்னு நினைக்கிறாரு. அவர் மேஜிக் பண்ணி மறைய வச்சிடலாம்னு நினைக்கிறாரு. அதான் 2 பேரும் தான். அது இல்லாம இவங்க நிறைய மேஜிக் பண்றாங்கல்ல. நானே வெளியிட்ட விழா கூப்பிடுவாங்க, கேட்டா அது வந்து மத்திய அரசு விழா அப்படின்னு சொல்லிடுவாங்க. மாநில அரசை கூப்பிட்டு மக்கள் மத்தியில மேஜிக் எல்லாம் பண்ணி மறைய வைப்பாங்க. அதெல்லாவே 2 பேரும் சேர்ந்து கூட மேஜிக் எல்லாம் பண்ணிருக்காங்க. ஆமா ஆமா. அதனால மேஜிக் மேன்கிற விருதை 2 பேருக்கும் கொடுத்துட்டு விடைபெறலாம். நன்றி. 2D என்டர்டைன்மெண்ட் சூர்யா ஜோதிகா தயாரிப்பில் பிரேம்குமார் இயக்கத்தில் கார்த்தி மற்றும் அரவிந்த் சாமி நடிக்கும் மெய்யழகன் இன்று முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.